வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டால் பாடுகள் நிறைந்த வாழ்க்கைன்ட்டு எல்லாரும் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டா மட்டும் தான் பாடுகள் நிறைந்த வாழ்க்கையா? மத்த மதத்துலலாம் இல்லையா? எல்லா மதத்திலயுமே பாடுகள் இருக்கு. ஆனா கிறிஸ்துவத்துல பாடுகள் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, கிறிஸ்துவ நாம மத்தவங்க கிட்ட அறிக்கை இடும்போது மட்டும் தான் நமக்கு பாடுகள் வரும். "என் நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான்." இந்த வசனம் அதுக்கு தான் பொருந்தும். அதனால மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம சமாதானமா எடுத்துக்கலாம். ஆனா, அவருடைய விஷயத்தில் மட்டும் நாம் சமாதானமாக எடுத்துக்க முடியாது. நம்ம நம்மளுடைய விசுவாசத்தில் இருக்கோன்றத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுல அடிக்கடி பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளின் மத்தியில் நம்ம வாழ்கிறது தான் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. மற்றபடி நம்மளுடைய பொருளாதாரத்திலையோ, நம்மளுடைய சுகவீனத்திலையோ, நம்மளுடைய மற்றவங்களோட இருக்கிற ஐக்கியத்திலையோ வர எதுலேயும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஊழியக்காரர் போய் ஒருத்தர்கிட்ட சுவிசேஷத்தை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு சின்ன இடரல் ஏற்படுது. அவன் அடிக்கிறான், கேட்க மாட்டேன்றான். அது மட்டும்தான் நமக்கு பாடுகள். நம்மளை கெட்ட வார்த்தைகளை திட்டுறான். இதெல்லாம் தான் நமக்கு பாடுகளை தவிர, வீட்டில் இருக்கிற எந்த விஷயங்களும் நமக்கு பாடுகள் இல்லை. ஏன்னா அது பொதுவானது, எல்லாருக்குமே பொதுவானது. ஆனால் நம்ம கிறிஸ்துவ மற்றவங்ககிட்ட அறிக்கை பண்ணும்போது ஏற்படுற பாடுகள் மட்டும்தான் நமக்கு பிரச்சனையானது. அதை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய ராஜ்யம் இங்கே இல்லை, நம்மளுடைய ராஜ்யம் பிதாக்கிட்ட இருக்குது. ஆதாம் ஏவாளுடைய முதல் பாவத்துக்கு முன்னாடி நம்மளை கொண்டு போய் விட்டதுனால நாம் அங்கேருந்து தான் இந்த பூமியை பார்க்கணும். நம்ம இந்த பூமியில் இருந்துக்கிட்டு அங்கே பார்க்கக்கூடாது. அங்கேருந்து இந்த பூமியை பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற பாடுகள்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயங்கள் தான். ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பாடுகள் நிறைந்த வாழ்க்கைன்னு வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா இந்த மாதிரி விளக்கமாக சொல்லுங்கள், அதில் தவறில்லை. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோட சந்திக்கிறேன் ஒரு புது விஷயத்தோட. நன்றி, வணக்கம்.